ஆன்டி அண்ணாமலை குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு சமூக வலைதளத்துல நிறைய பேர் போட்டு இன்னைக்கு காலைல கூட யாரோ ஒருத்தர் ஃப்ராட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ணாமலை இன்னைக்கு ஏன் பாப்புலரா இருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். விஜய்க்கு எப்படி நம்ம குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு டிஎம்கே தலை யோசிக்கலாம். உதயநிதி இது விரும்புவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சனாதனம் பத்தி அவர் வந்து 2 முறை பேசிட்டார். அதுக்கு வந்து பயங்கரமான ஆப்டிக்ஸ் கிடைச்சிருக்கு. உதயநிதிக்கு அந்த விவேகம் இன்னும் வரல. இன்னும் அவர் வந்து அதே விளையாட்டு பிள்ளையா தான் இருக்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாம அதனுடைய பின்விளைவுகள் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாம ராகுல் காந்தி ஒரு முதிர்ச்சியற்ற தலைவராக இருக்கிறார். அதே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நான் பார்க்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர் வந்து அரசியல்ல வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான நபராக எப்பொழுதுமே இருக்கிறவர் அப்படிங்கிறது இன்னைக்கு மீண்டும் நிரூபணமாயிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டுல அவர் வந்து கலந்து கொண்டு அவர் மீண்டும் மக்களை மேடையிலிருந்து மக்களை சந்தித்து உரையாற்றி இருக்கிறார். சோ அண்ணாமலையோட அரசியல் இப்ப எப்படி பாக்குறீங்க? நடுவுல கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரி இருந்தவர் திருப்பியும் அரசியல்ல இருக்காரா? இல்லாட்டி அவர் எப்பயுமே அரசியல்ல இருக்காரா? சோ மக்கள் அப்புறம் மற்ற அரசியல்வாதிகள் அதை எப்படி பாக்குறாங்க? இல்ல, இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு விஷயம் தெரியுது. அண்ணாமலைக்கு இன்னும் பயங்கர டிமாண்ட் இருக்கு. அதாவது எங்கெங்கெல்லாம் மெட்டீரியலா இருக்கோ அங்கெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு டிமாண்ட் இருக்குங்கிறத பாக்குறோம். அதாவது ஒரு எம்டி ப்ராமிசஸ் கொடுக்குற ஆட்கள்லாம் அவங்க வர கூப்பிடுறது இல்லை. கண்டென்ட் கொடுக்கறவங்க மட்டும்தான் அவரை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது அறிவு சார்ந்த சமூகத்தின் கதாநாயகனாக அவர் இருக்கிறார் நான் சொன்னா அது மிகையே கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து அவர் இன்னும் ஒரு கண்டினியூடு பாப்புலர் லீடர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். சரி, இந்த இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அண்ணாமலையை கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னா அண்ணாமலையினுடைய பேக்ரவுண்ட் தான். இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலையை தவிர வேற யாரை கூப்பிட்டு முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விஜயை கூப்பிட்டுருந்தாலும் கூட ஒரு பெரிய விளம்பரம் வந்திருக்கும். நார்மலி என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு புத்தக வெளியீடாகட்டும், திரைத்துறையில வந்து இசைத்தட்டு வெளியீடு அப்படின்னு இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுல பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காக தான் பண்றது. அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மக்கள் மனதுல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னால் கூட ஒரு பேரலல் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த எல்லாருக்குமான அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவை ரொம்ப பெரிய அளவில் பண்ணாங்க. அதுவே கொஞ்சம் பொலிட்டிக்கல் சாயத்தோட வந்திருந்தது. எப்படின்னா ஆதவ அர்ஜுனா தாவேக்கால ஜாயின் பண்ணியிருந்தாரு. தாவேக்கா தலைவர் விஜயும் கூட அங்க வரதா இருந்தது. ஆனா விஜய் வரல. இந்த மீன் டைம் இந்த பக்கம் திருமாவளவனும் வரதா இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒட்டுமொத்தமா தாவேக்கா கூட கூட்டணியில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பேச்சுவார்த்தை நடந்த சமயம். அந்த சமயத்துல திருமாவளவனையும் விஜயையும் ஒரே மேடையில சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இருந்தது. அது என்ன காரணம் அப்படின்னா இது புஸ்தகத்துக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய விளம்பரம் ஆயிடும், அந்த கட்சிக்கும் விளம்பரம் ஆயிடும் அப்படிங்கிறது தான். அதாவது மக்கள் மனதுல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுக்காக பண்றது. அதே மாதிரிதான் வந்து இசைத்தட்டு வெளியீடுகளும் பண்ணுவாங்க. முதல் அது அந்த பிரீமியர் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரீமியரிங், அதுக்கெல்லாம் கூட அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேஜர் மதன் வந்து அண்ணாமலையை கூப்பிட்டுருக்காரு சொன்னா இது மோஸ்ட் அப்ராப்ரியேட் திங் அப்படின்னு நான் பாக்குறேன். பின்னணி இருக்க முடியும் சார் இந்த விழால? அந்த பின்னணியில நான் நல்லா தெளிவா புரியுது. இப்ப அண்ணாமலையை இங்க கூப்பிட்டதுனால அரசியல் முக்கியத்துவம் என்னவா இருக்க முடியும்? இல்ல, இதுதான் உங்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறத விட நான் என்ன பாக்குறேன், அண்ணாமலையினுடைய விசிபிலிட்டி கண்டினியூஸ், அவ்வளவுதான் பார்க்க முடியும். ஆனா அரசியல் இன்னும் வரவே இல்லையே அவரு. ஏன்னா அவர் வந்து 19 லட்சத்தோட நின்றுட்டு இருக்கிறாரு. 50 லட்சம் வந்த பிறகுதான் நாங்க வந்து இதை பண்ண போறோம், 50,01,000 ஆன உடனே நாம வந்து அறிவித்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுல சில பேர் வந்து கொஞ்சம் ஏமாந்து போயிட்டாங்க, நோ டவுட் போட்டு. அதுக்கப்புறமா 19 lakhs நிக்கிறது இப்போ. பட் அந்த 19 lakhs இன்னும் அதிகரிக்கிறதுக்காக நான் காலையில் ஒரு நியூஸ் படித்தேன் சார். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹவ் சீன் தட். அதாவது மிஸ்டு கால் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்கால் வந்து இவர் தமிழக பாஜக தலைவராக இருக்கும்போது அதை பண்ணினாரு.
ஆனா அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும் இப்போ அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா எனிபடி கேன் பிகம் அ மெம்பர். அதாவது சீரியஸ் அதாவது எண்ணிக்கையை மட்டுமே அதிகரிப்பதற்காக அதுவே உங்களுக்கு ஒரு நோக்கமாக இருந்துன்னு சொன்னா அது பண்ணலாம். ஆனா சீரியஸ் மெம்பர்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க வந்து ப்ராப்பரா ஃபாரம் ஃபில்அப் பண்ணி அவங்களுடைய அவங்களுடைய சித்தாந்தத்தை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களாவே மனமும் வந்து தே ஷுட் பிகம் அ மெம்பர். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வந்து கட்சிக்கு நல்லது. அதாவது லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நல்லது. சோ இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பாக்குறேன். பட் அட் தி சேம் டைம் பாருங்க, அவர் வந்து இவங்க அந்த ஆன்டி அண்ணாமலை குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சமூக வலைதளத்துல நிறையவே போட்டு இன்னைக்கு காலைல கூட யாரோ ஒருத்தர் ஃப்ராட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ நான் கூட அவங்களுக்கு பதில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றதுக்கு பதிலா அவர் அவருடைய வேலையை பண்றாரு, நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா இது எங்க நிற்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ணாமலை இன்னைக்கும் ஏன் பாப்புலரா இருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒண்ணு, அவர் வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு மாநாடு நடத்தினார். அதுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு நீங்க பாத்தீங்க. ஆமா. திருமாவளவனும் அதே கள்ளக்குறிச்சியில் நடத்தினாரு. அதுக்கு வந்து திமுக வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு கேலி கூத்தா தானே முடிஞ்சது தவிர சீரியஸா எந்த விஷயமும் பேசப்படல. பேசினாங்க. ஆனா மேற்கொண்டு எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படல. அதே மாதிரி கடற்கரைகளை தூய்மைப்படுத்துவோம் அப்படின்ட்டு ஒரு போராட்டத்துல இறங்கினாரு. அவ்வளவு பேர் வந்து கடற்கரையில டன் டன்னா எல்லாத்தையும் எடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய பேரு வைகை நதியில இறங்கி ஐ திங்க் நேத்து முந்தா நாள் கூட அதே ஆமா, வேலை ஆமா. நடந்துருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்ல சமாச்சாரம். சோ அண்ணாமலை சொன்னா அவ்வளவு பேர் வர்றாங்க. அண்ணாமலை பேரை சொன்னா கூப்பிட்டா அவ்வளவு பேர் வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா அது அதனுடைய அவருடைய பாப்புலாரிட்டியினுடைய மெஷர் தான் அது. அதனால ம். இதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு தமிழக பாஜகவுல யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ணாமலை சும்மா குற்றம் சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கிறத விட அவரை வந்து அவதூறு சொல்லி பதிவுகள் போடுறதை நிறுத்தி இவங்க தங்களுடைய யோகியத்தைய வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆக மொத்தம் அண்ணாமலை மீண்டும் களத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கறத திருப்பி திருப்பி அவர் நிரூபிக்கிறார். சின்ன சின்ன இடைவெளிகள், அதாவது கடற்கரை, அதாவது போதைப்பொருள் தடுப்பு மாநாடு, அதுக்கப்புறமா கடற்கரை, இன்னைக்கு வந்து புஸ்தக வெளியீடு, இது மாதிரி தொடர்ச்சியா அவருக்கு ஏதாவது வந்துட்டே இருக்கும். அதுக்குதான் நான் சொன்னேன், அறிவுசார் விஷயங்கள் பேசுபவர்கள் அனைவருமே அண்ணாமலையை தான் நாடுகிறார்கள். அதனால்தான் அண்ணாமலைக்கு வந்து கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் பேசுவதற்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. எஃப்சி இது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாதிரி அமைப்புகள் வந்து கூப்பிடுறாங்க. பல்வேறு சமாச்சாரங்கள் அவர் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு வந்து அந்த கிரிப்பு, அதாவது தன்னுடைய ஆதரவாளர்கள் மேல் உள்ள அந்த கிரிப்பு அப்படியே இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். தேங்க்யூ. நல்லது சார். சார் இப்ப அதே மாரி அரசியல்ல தன்னுடைய இருப்பு காமிக்கிறதுக்கோ என்னவோ தெரியல. சரத்குமார் அவர் வந்து நேத்தி வந்து ஒரு சந்திப்புல வந்து சொல்றாரு. தன்னுடைய ஆதரவாளர்கள் நாட்டாமை குடும்பம் அப்படின்னு வந்து கையில பச்சை குத்திக்கணும். அவரும் குத்திக்க போறதாவும் சொல்றாரு. அவர் பாஜகல தான் இப்ப இருக்காரு. அவர வந்து ஒருவேளை பாஜகக்கே தலைவரா போடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு தகவல் எல்லாம் பின்னாடில இருந்து வருது. அதே சமயத்துல இப்படி நாட்டாமை குடும்பம் அப்படின்னு ஒரு பச்சை குத்துறது மூலமா பாஜகக்குள்ள ஒரு சமூக அமைப்ப உருவாக்குற மாதிரி தெரியுது. உங்க கருத்து என்ன? எனக்கும் புரியாத புதிரா தான் இருந்தது. எதுக்கு நாட்டாமை அது எம்ஜிஆர் வந்து அந்த காலத்துல பச்சை குத்திக்க சொல்வாரு. ரெட்டை இலை பச்சை குத்திக்கணும் அப்படிம்பாரு. சில பேர் எம்ஜிஆர்னு வச்சுக்கோங்க. சில பேர் எம்ஜிஆருடைய படத்தையே கூட பச்சை குத்திக்குவாங்க. ஜெயலலிதா வந்தோடனே ஜெயலலிதாவோட படத்தையும் பக்கத்துல பச்சை குத்திக்கிட்டு இருந்தாங்க. லாக்ஸ் ஆஃப் லேடிஸ் தமிழ்நாட்டுல இன்னைக்கு கூட வயசான லேடிஸ் நீங்க கையை விரிச்சு கொஞ்சம் பாத்தீங்கன்னா தோல் சுருங்கி போயிருக்கும். அதுக்காக சொல்றேன். கையை இப்படி விரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பச்சை குத்தி இதை பார்க்க முடியும். அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு சார். பட் இது வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்காக பாடி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் ஆர்ட் இல்லைன்னா பாடி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெளிநாடுகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் தான். ஆனா அதையே வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் இயக்கத்திற்காகவோ அல்லது ஒரு சித்தாந்தத்திற்காகவோ நீங்க பயன்படுத்துறீங்க, அது எந்த தவறும் கிடையாது. ஆனா இவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நாட்டாமை குடும்பம்னு ஏன் போட்டுக்கிறீங்க? நீங்கெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறதுனாலே அப்படிங்கிறது தெரியல. மூர்த்தி கூட அதே மாதிரிதான் நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைடா அப்படின்னு சொன்னாரு ஒரு நாள் ஒரு காலத்துல. மதுரையில இருக்கிற எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ ஒரு காலத்துல சொன்னாரு. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சாக மாறிச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொன்னாலே அடுத்த அடிக்க வந்துருவாங்க. ஏன்னா ஆளாத பரம்பரைகள் ஏகப்பட்டது இருக்கு. அதை வந்து பிராமின்ஸும் அடக்கம். பிராமின்ஸ் வந்து ஆண்ட பரம்பரை கிடையாது.
அதனால அந்த மாதிரி திமிரு பேச்சு ஜனநாயகத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு இது ஓகே கருத்து. தட்ஸ் ஓகே, நத்திங் ராங் இன் தட். ஆனா இவருடைய பாஜகவில் இவருடைய பயணம் நடுவில் தான் அவர் வந்து இது பிறந்த நாள் கொண்டாடினார். பிறந்த நாள்ல எல்லாருமே அவர் பயங்கரமான புகழாரம் எல்லாம் பண்ணாங்க. அவருக்கே வந்து ஒரு மனசுக்கு சங்கடமா தான் இருந்தது. எனக்கு வந்து அதாவது எனக்கு வேண்டிய பதவி கிடைக்கல, எனக்கு வேண்டிய பொறுப்புகள் கொடுக்கல அப்படின்ட்டு ஐ திங்க் உங்க சேனல்லையும் வேற ஏதோ சேனல்லையும் கூட நான் பேசியிருக்கேன் அதை பத்தி. குஷ்புவும் அதே மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு மட்டும் முதல்வர் பதவிக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. அதை நம்ம வந்து நகைச்சுவையா தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து 2-3 கட்சிகள்லாம் தாவிட்டு கடைசி இப்போ வந்திருக்கிறாங்க. வயசான காலத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி விஜயனுடைய அந்த முன்னேற்றம் இருக்கு பாத்தீங்களா, திடீர் மாற்றம். நேற்றுக்கு வரைக்கும் ஷூட்டிங் ஃப்ளோர்ல இருந்தவர் இன்னைக்கு வந்து முதல் அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கும் போது தனுஷுக்கு வந்தா நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தனுஷ்க்கு வந்து 41-42 வயசு தான் ஆயின்னு இருக்கு. ஆனா இவங்களுக்கு இன்னும் அந்த ஆசை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தமிழக பாஜகவுல தலைமை பொறுப்பை பிடிக்கிற அளவுக்கு இவருக்கு இது முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இன்னும் மற்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, மத்திய பாஜக கூட என்ன பண்ணோம், எப்போ ஒரு நாளைக்கு உமா பாரதி ஹூப்ளியில ஏதோ ஒரு வழக்கு, கர்நாடகால வழக்குல ஏதோ பிரச்சனை ஆச்சுங்கிறதுனால பதவியை எழுந்த போது பாபுலால் கவுர் அப்படின்ட்டு 76 வயதுக்காரரை அங்க சீஃப் மினிஸ்டரா போட்டாங்க மத்திய பிரதேசத்துல. நான் சொல்றது 20-25 2003-4 அந்த மாதிரி சமயத்துல. அந்த மாதிரி இவங்களும் பழைய ஆளுங்களை யாராவது தூசி தட்டி போட்டா தான் இவருக்கு வந்து வாய்ப்பே தவிர, இயல்பான பாஜக மெத்தடுல பாஜக எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரத்குமாருக்கெல்லாம் அதுக்கு மேல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ணுவாங்க, எஸ்.எம். கிருஷ்ணா 86 வயசுல இப்போ அவர் வந்து காங்கிரஸை விட்டுட்டு பாஜகவில் ஜாயின் பண்ணாங்க. அப்போ நாங்கெல்லாம் கேட்டோம், வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட்? நீங்க வந்து ஒரு ஓட்டு, அவங்க குடும்ப ஓட்டு வரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவரை நீங்க கட்சியில சேர்க்கலனாலும் அவருடைய ஓட்டு உங்களுக்கு தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இங்க என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம். அதனால வயது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வயது உச்ச வரம்பு சில பேருக்கு தான் தளர்த்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 77 வயசு நம்ம இவருக்கு பிரதமருக்கு அது தளர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் தளர்த்தப்படுமா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. சரத்குமார் தன்னுடைய என்ன பொறுத்தவரைக்கும் சரத்குமார் தனக்கு கிடைத்த அந்த ஆதரவு, விளம்பரம், செல்வாக்கு அதோட திருப்திப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓகே சார். இப்ப தாவேகா அரசு விஷயத்துக்கு வருவோம். ஸோ பிகில், கோட் அந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஏஜிஎஸ் தயாரிப்பு கம்பெனியை சேர்ந்த அர்ச்சனா கல்பாத்தி அவங்களுக்கு வந்து அறங்காவலர் பதவியை கொடுத்திருக்காரு சிஎம் விஜய். இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு அரசு பதவி வழங்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது மாதிரி அவருடைய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து கொடுக்கறத பார்த்தோன்னா, நாளைக்கு கலாநிதி மாறன் கூட அவருடைய விஜயோட படத்தை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கலாநிதி மாறனுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து திமுக இருந்து தாவேகாக்கு இழுக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் அந்த காலம். கலாநிதி மாறெல்லாம் மறந்துடுங்க. கலாநிதி மாறெல்லாம் மறந்துடுங்க தயவு செஞ்சு. அர்ச்சனா கல்பாத்தினுடைய மற்ற குவாலிபிகேஷன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, பட் அதுக்காக நம்ம இதை குறைத்து மதிப்பிட அவசியமும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கும். இவர் வந்து அவருடைய படங்களை டைரக்ட் பண்ணும்போதோ இல்லைன்னா அவர் ப்ரொடியூசராக இருக்கும்போது அவருடைய இன்ட்ராக்ஷன்ஸ்ல பல விஷயங்கள் இவர் கற்று தெரிஞ்சுருக்கலாம். அதனால இவர் வந்து நடுநிலைமையா இருப்பாரு, ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்ப்பாரு, பாரபட்சம் இல்லாத முறையில பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது செலக்ஷன், ஏன்னா அந்த ஆட்கள் செலக்ஷன் தானே. அறங்காவலர்கள் அப்படிங்கிறது வந்து கோவிலுக்கு முக்கியமான ஒரு அமைப்பு, ஒரு பதவி. அந்த பதவியில ஒரு 4 பேரை நியமிக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்ட் இருக்கும், என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் நீங்க செக் பண்ணி அவங்களை நியமிக்கணும்னு சொன்னா இட்ஸ் ரொம்ப வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் ஜாப். அந்த ஜாபுக்கு அந்த அறங்காவலர்களை நியமிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள குழுல நேச்சுரலி முதல்வருக்கு உண்மையிலேயே நம்பிக்கை உள்ள சில பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, சம்டைம்ஸ் நீங்களும் இருக்கலாம், சம்டைம்ஸ் நானும் இருக்கலாம். நம்ம வந்து அந்த முதல்வருக்கு பாத்திரமாக இருந்தால் அந்த விதத்துல நீங்க பார்க்கும்போது இதை நம்ம குறை சொல்ல முடியாது.
யாரு எப்படி இங்க செயல்பட போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஊர் பேர் தெரியாத ஒருத்தர் அங்க போயிட்டு ரொம்ப பிரமாதமா ஜமாச்சிடும். ஆனா ரொம்ப பாப்புலரா இருக்கிற சில பேர் அங்க போய் உட்கார்ந்துட்டு குழப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா காந்தியினுடைய பேரன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால ராகுல் காந்தியை வந்து காங்கிரஸ் கட்சி ப்ரமோட் பண்றாங்க. ஆனா அவரால அந்த குடும்பத்தினுடைய பெருமையையும் அதிகப்படுத்த முடியல, தன்னுடைய பொறுப்பையும் புரிஞ்சுட்டு நடத்த முடியல, கட்சியும் வழி நடத்த முடியல, கட்சிக்கு வழிகாட்டவும் முடியல. அப்படிங்கும்போது நேச்சுரலி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. யாருக்கு ஆளுமை திறன் இருக்கு, தலைமை பண்புகள் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ப்ராபபிளி இந்த அர்ச்சனா கல்பாத்தி மேடம் கிட்ட விஜய் ஒரு ஆளுமை பண்பு, தலைமை பண்புகள்லாம் இருக்கிற மாதிரி அவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் பிறகுதான் தெரியும் இவங்க எப்படி பண்ண போறாங்க. ஏன்னா அறங்காவலர்கள்ங்கிறது கோவில்களுக்கு மட்டும்தான், சர்ச்சுகளுக்கோ இல்லைன்னா மசூதிகளுக்கோ கிடையாது. கோவில்கள்ல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அறநிலையத்துறையே வேண்டாம், நாங்களே கோவில்களை மேனேஜ் பண்ணிக்கிறோங்கிற அளவுக்கு ஒரு குரல் கிட்டத்தட்ட 5 வருஷமா எழும்பியிருக்கு. கூடவே நீங்க வந்து கரூர் கோவில்கள், பழனி கோவில், இன்னைக்கு காலையில வேற ஏதோ ஒரு கோவில்ல 2 கோடி ரூபாய் நிலம் வந்து மாற்றப்பட்டிருக்கு, போலியாக மாற்றப்பட்டிருக்கு, விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி பல்வேறு இதெல்லாம் இருக்கும்போது அட்லீஸ்ட் கோவில்ல ஆகம விதிப்படி ஆகம கோவில்கள், ஆகமம் இல்லாத கோவில்கள், அங்கெல்லாம் நிர்வாகம் கரெக்டா இருக்கணும். அந்த இறைவனுக்கு செய்யப்பட வேண்டிய நித்திய பூஜைகள், அந்த வழிபாடுகள் இதெல்லாம் வந்து தடங்கல் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த குழு அந்த நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப டிஎம்கே வர்சஸ் பிஜேபி இப்போ என்னன்னா டீலிமிட்டேஷன் இஷ்யூ வந்து மசோதா வந்து லோக்சபால வரப்போறது, அதுக்கான ஆதரவு வந்து தேடுற நிலைமையில பாஜக இருக்கு. டிஎம்கே தன்னுடைய நிலைப்பாடை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கிரே ஏரியால தான் வச்சுட்டு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு என்னன்னா அந்த டீலிமிட்டேஷன் ஆதரவு மட்டும் இல்லாம பிஜேபி வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில ஒரு பொசிஷன் ஆஃபர் பண்றதாகவும், அதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை ஒரு எக்ஸ் மினிஸ்டர் மூலமா நடக்கிறதாகவும் நமக்கு தகவல் வருது. அதை வந்து ஸ்டாலின் வந்து அதிகமா விரும்பாட்டியும் உதயநிதி அதிகமா விரும்புறதாகவும், அவருக்கு வந்து ஒரு பவர் இப்ப தேவைப்படுறது விஜய் எதிர்க்க அப்படின்னு வந்து ஒரு தகவல் வருது. ஸோ பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வந்து ஒன்னோட ஒண்ணு உறவை ஏற்படுத்திக்குமா? இது வந்து அரசியல்ல சாத்தியமா? இதனால அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும்? இது வந்து கனிமொழியா சிவாவா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். அதாவது மக்களவையில் இருந்தா அல்லது மாநிலங்களவையில் இருந்தா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் அவங்க கொடுக்க போறாங்க. அது யார் அப்படின்ட்டு. சிவா வந்து கன்னிமொழி வரதுக்கு முன்னாடியே அங்க வந்து ராஜ்யசபாவில் இருந்தவர் தான். அவங்க வந்து ஆப்போசிஷன்ல 2014 வந்து பாஜக ஆப்போசிஷன்ல இருந்த போது கூட அவங்களோட ரொம்ப நெருங்கி பழகியவர் தான். கரெக்ட். ஊழல் வழக்கில் சிக்காத, அது ஒரு முக்கியமான விஷயம். மற்ற விஷயங்கள் நம்ம வீட்டிடுவோம். ஆனா கனிமொழி ஒரு மிகப்பெரிய ஆளுமை பண்போ தலைமை பண்போ இருக்கிற மாதிரி அவர் வந்து வெளிப்படுத்ததான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவரை வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒரு பர்டிகுலர் நாட்டுக்கு அனுப்பிச்ச போது ரொம்ப பிரமாதமா பேசிட்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதை எந்த விதமான கிரட்ஜும் நம்ம வச்சுக்க கூடாது. இப்போ நாம இதுக்கு முன்னாலே கூட நாம பேசியிருக்கோம். இந்த மாதிரி திடீர்னு, அதாவது காங்கிரஸ் கட்சி கழட்டி விட்டுட்டாங்கன்னு உடனே அடுத்த ஷர்ட் போட்டுக்கிட்டு நம்ம பிஜேபி பக்கம் போயிடலாம் அப்படின்னு நம்ம அவங்க எதிர்பார்க்க மாட்டோம். பிஜேபி காரங்களுக்கும் அது கொஞ்சம் சங்கடத்தை விளைவிக்கும். ஏன்னா நேத்திக்கு வரைக்கும் இப்படி அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ இருந்தீங்க. அண்ணாமலை எவ்வளவு கிளியரா சொல்லியிருந்தாரு, டிஎம்கே தான் என்னுடைய அரசியல் எதிரிங்கிறத அரசியல் எதிரியை அடையாளம் காமிச்சார். 4 வருஷமா 5 வருஷமா நீங்க அதை பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னால் ஜெயலலிதா இருந்த போது 10 வருஷம் நீங்க அதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. பாஜக 15 வருஷமாவே திமுகவை தான் அரசியல் எதிராக தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது திடீர்னு நீங்க போயிட்டு கோர்ட்ல ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கூட போய் உட்காந்துட்டா நல்லா இருக்காது. அது வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு டேமேஜ் ஆகும். டிஎம்கேக்குள்ளேயே கூட டேமேஜ் ஆகலாம். ஆனா இன்னைக்கு வந்து அது ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க மூவ் ஆவாங்க. எப்படி அவங்க இந்த திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க எதுக்கு மேகாலயா பார்ட்டியில ஜாயின் பண்ணாங்க? மேகாலயா பார்ட்டி அது அப்படி ஒரு பார்ட்டி இருக்கிறது கூட நம்மளுக்கு எல்லாம் தெரியாது.
அங்க 20 எம்பிஸ், அதுவும் இவங்க அது வந்து திடீர்னு மேகாலயா பார்ட்டி அது பிகம் ஆல் இண்டியா பார்ட்டி. ஏன்னா மேற்கு வங்கத்துல இருக்கிற எம்பிஸ் எல்லாம் அங்க ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்க வராங்க. அதாவது செய்யறதா கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா செஞ்சுட்டோம்னு சொன்னா அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நம்ம ரிடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இதை யாரு விரும்ப போறாங்க? உதயநிதி விரும்புவாரா? இல்ல மு க ஸ்டாலின் விரும்புவாரா? என்னை பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் வந்து இந்த தொகுதி மறுவரையில கொஞ்சம் விஷி வாஷியா, அதாவது ஓரளவுக்கு சர்க்காருக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. எஃப்சிஆர்ஏல அது பண்ணல. எஃப்சிஆர்ஏல வில்சன் வந்து இவரெல்லாம் ஜெகத் கஸ்பர் மாதிரி ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. உள்துறை அமைச்சர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஏன் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு? அதாவது இவங்களுக்கு வந்து இங்க லோக்கலா ஏற்கனவே விஜய் கிறிஸ்தவ வாக்குகளை மொத்தமா அழுகிட்டு போயிட்டார். 90% மேல அந்த பக்கம் போயிடுச்சு. நம்ம வந்து 50% தான் போகணும்னு எதிர்பார்த்தோம். 90% போயிட்டு. இன் அடிஷன் டு தட் அவங்க சட்டசபையிலே அந்த கிறிஸ்தவ இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வன்னியரசு வந்து ஒரு கிறிஸ்தவ விழாவை பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுக்கப்புறமா அது கண்டனம் எழுந்திருந்த உடனே முதல்வர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் நடுநிலை மேல இருக்கணும். அட்லீஸ்ட் நாடகமாவது போடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி, ஒரே அடியா போயிட்டு ஒட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இது கொடுத்துட்டாரு, வழிகாட்டுதல் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இதனால பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல லாபம் உண்டு. ஆனா பாஜக தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய கட்சி நீங்க சொல்லுங்க சார். பாஜகவை, அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அங்க இப்போ எஞ்சி இருக்கிறது வந்து தேமுதிகவும் மனிதநேய மக்கள் கட்சி. இப்போ பாஜக உள்ள வந்தாச்சு சொன்னா மனிதநேய மக்கள் கட்சி ஆட்டோமேட்டிக்கலி வெளியே போயிடும். அப்போ இவங்களுடைய இது என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, பாஜகவினுடைய ஸ்ட்ரென்த் என்ன? வெதர் பாஜக உள்ள வர்றதுனால இவங்க வெளியே போறதுனால ஏற்படக்கூடிய நஷ்டத்தை, இழப்பை பாஜக ஈடுகட்டுமா அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. பாஜக வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு பவர் வருமே சார். திமுகவுக்கு இப்ப வந்து ஏதாவது ஒண்ணு தேவை, ஒண்ணு கூட்டணி தேவை, இல்லாட்டி பவர் தேவை. ஒருவேளை பவர் தேவைங்கிறதுக்காக அவங்க பாஜகவை நெருங்கலாமே. விஜய்க்கு எப்படி நம்ம குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு டிஎம்கே யோசிக்கலாம். ஏன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இல்லையா, மகனை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதனால என்னால அதை ஏற்க முடியல. இப்ப கரூர் வழக்கு வேற சிபிஐல சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. டிஎம்கே அந்த பக்கம் போய் ஏதாவது ப்ரெஷர் பண்ணலாம் சார். அதெல்லாம் அந்த பெனிஃபிட் டிஎம்கேக்கு உண்டு. அதாவது மாநில அளவு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஓட் டிரான்ஸ்பர் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. ஆனா மத்திய அளவுல அவங்க சொல்லிக்கலாம், நாங்க வந்து மினிஸ்ட்ரியில இருக்கோம், எங்களுடைய அரசு அப்படின்னு சொல்லிக்கலாம். நாளைக்கு வந்து அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுல நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம் திரும்பி விளம்பரப்படுத்த முடியும். ஒண்ணு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ, என்ஐஏ அது எல்லாமே வந்து என்ஐஏ மேல இவங்க எல்லாம் யாரும், சிபிஐ எஸ் தே கேன் டெஃபினெட்லி இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா அமைச்சருடைய இதுல இருக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் இருக்குது, இந்த மாதிரி இடி இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கையில இருக்குங்கிறதுனால ஒண்ணு நீங்க அமைச்சரவைக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா இவங்க சில பேர் தங்களை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் என்ன கேட்கிறேன், ஊழல் தடுப்பு துறை இவங்கிட்ட தான் இருக்கு. அதாவது டிபிஎஸ்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறது விஜயனுடைய கையில தான் இருக்கு. அவங்க செயல்படுறாங்களோ இல்லையோ இவங்க பிரமாதமா செயல்படுறாங்க இன்னைக்கு. அப்போ இவங்க வந்து மத்திய அரசுல நாங்க பங்கு எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மாநில அரசு பயப்படும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறத. அவங்க என்ன அதை தீவிரம் பண்ணுவாங்க. அப்போ இது எப்படி அவங்க இருந்து ரிகன்சைல் பண்ண முடியும்? இது ஒரு விஷயம். மூணாவது என்ன அப்படின்னா, இதை ஸ்டாலின் விரும்புறாரா? அதாவது மத்திய அரசுல வந்து பதவி வகிக்கிறது அப்படிங்கிறது ஸ்டாலின் விரும்புவாரா இல்ல உதயநிதி விரும்புவாரா? உதயநிதி விரும்பலாம். அப்ப உதயநிதி விரும்புறதா இருந்தா வந்து சீனியர்ஸ் யாருமே பதவியில் இருக்க முடியாது. கனிமொழி கூட இருக்க முடியாது. ஏன்னா கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஆகாது. அப்போ உதயநிதியினுடைய எஸ்மேன் யாராவது ஒரு இளம் வயதுக்காரர் எம்பியாக இருக்கிறவர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது இங்க பிரச்சனை ஆகலாம். ஏன்னா இளம் வயதுக்காரர் அங்க இருந்தார் சொன்னா அவங்க, அதாவது லோக்சபால இருந்து போறவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அங்க வந்து அமைச்சராக இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க விரும்புவாங்க.
அப்போ உங்களுக்கு சிவாக்கு வந்து சான்ஸ் இல்லாம போயிடும். சீனியர்ஸ் எல்லாம் நீங்க ஓரம் கட்டினா ஒன்றும் பெரிய லாஸ் ஒன்றும் ஆக போறது இல்லை. ஓகே, உதயநிதியை கைது செய்த போது அவர் பின்னால சீனியர்ஸ் தான் இருந்தாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கல, ரத்தீஷ் இருக்கல, ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கல, அவங்க இருக்கல, இவங்க இருக்கல, இவருடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு அடிபட்டது. அது உண்மைதான். ஆனா மத்திய அரசுல மத்திய அரசுல டிஎம்கே ஜாயின் பண்ணிட்டுன்னு சொன்னா அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்டை தமிழ்நாட்டுல அனுபவிக்கணும்னு சொன்னா ஒரு டைனமிக் அண்ட் யங் மேன் அங்க வந்து மினிஸ்டரா இருந்தா தான் அது முக்கியம். அப்போ அது திருப்பியும் உதயநிதி கைக்கு தான் ஓங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பிலசாபிக்கலி ஸ்பீக்கிங், அதாவது நம்ம தார்மீக அடிப்படையிலேயே இல்லைன்னா ஒரு சித்தாந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூட உதயநிதி இது விரும்புவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சனாதனம் பத்தி அவர் வந்து 2 முறை பேசிட்டாரு. அதுக்கு வந்து பயங்கரமான ஆப்டிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஆல் இண்டியா லெவல்ல இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நட்பு இருக்கு இல்லையா, அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா கூட மாறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்லி இப்போ நடக்கக்கூடிய, அதாவது இந்த மாசம் எண்டுல இல்லைன்னா அடுத்த மாசம் பிகினிங்ல நடக்கக்கூடிய அந்த அமைச்சரவை மாற்றத்துல கண்டிப்பா இது நடக்காது. ஆனா இதுக்கு அப்புறமா எப்படி அக்கமடேட் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியாது. தேங்க்யூ. ஓகே சார். இப்ப நீங்க உதயநிதியை வந்து சனாதன பத்தி பேசுறது, அந்த சர்ச்சையெல்லாம் பத்தி சொன்னீங்க. இப்ப நம்ம திமுக மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் எம்எல்ஏ வந்து அவதூறா பேசி அவர் வந்து வெளியில வந்துட்டு அவர் வந்து மன்னிப்பு கூட கேட்டார். நான் இந்த மாதிரி எல்லாம் பேசல, அந்த மாதிரி பேசுற டைப் இல்லைன்ட்டு. ஸோ உதயநிதியும் வந்து இப்ப வந்து அவதூறு பேசி அவர் வந்து விசாரணை வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்திருக்காரு. அவர் வந்து இந்த கோர்ட்டு கேஸ் ஆகி இன்னொரு தடவை கைதாகிறதுக்கு முன்னாடி தான் செய்த தப்ப வந்து மன்னிப்பு கேட்டு வருவாரா? இல்ல, அவர் மன்னிப்பு கேட்கல. இவரு பேர் என்ன, மார்க்கண்டேயன் மன்னிப்பு கேட்கல. அவர் என்ன சொன்னாரு கடைசியில, அதாவது ஒரு 6 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. கருணாநிதியுடைய புகழ், டிஎம்கே புகழ், ஸ்டாலின் புகழ், உதயநிதி புகழ், இந்த 4 பேருடைய புகழுக்கும் 1.5 நிமிஷம் 6 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி கடைசியா என்ன சொன்னாரு, நான் ஏதோ அந்த பேச்சுவார்த்தையில பேசியிருப்பேன், அதை நீங்க வந்து தயவு செஞ்சு மறந்துடுங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். ஆனா அவர் வந்து ஓரளவுக்கு விவேகம் உள்ள மனுஷன் அப்படிதான் நான் பார்க்கிறேன். விவேகம் உள்ளவர் தான். அதனால்தான் அவர் வந்து திருந்திடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா உதயநிதி உதயநிதி எப்படி அப்படின்னு கேட்டா, உதயநிதிக்கு அந்த விவேகம் இன்னும் வரல. இன்னும் அவர் வந்து அதே விளையாட்டு பிள்ளையா தான் இருக்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அசட்டு தைரியம், அந்த போலி பாதுகாப்பு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு அதாவது தான் என்ன வேணாலும் பண்ண முடியும், யாரும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அது காரணம் என்ன, அது இந்த அசட்டு தைரியம் எப்படி வருது அப்படின்னா, கட்சி நம் பின்னால இருக்கு. நாம வந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்ச சொத்து நம்ம பின்னால இருக்கு. கபில் சிபல் நம்ம கூட இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம குடும்பம் நம்ம பின்னாலே இருக்கு. அப்படிங்கிற அந்த தைரியம் தான் அவருக்கு வந்து இதை பண்ண வைக்கிறதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ உதயநிதி வந்து இம்மீடியட்லி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள போவதில்லை. அவர் வந்து சீக்கிரமா கத்துக்கவும் மாட்டேங்கிறார். ஓகே, இப்ப கூட அவர் வந்து எழுந்து படிக்கத்தான் செய்யறாரே தவிர இயல்பாக ஒரு மேட்டர்ல பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த பாண்டித்யமோ புலமையோ அது இன்னும் வரல நம்ம பாக்குறோம். சோ அவர் பேசிக்கலி அவருக்கு வந்து விஜய் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு இருக்குமே தவிர, கைது அப்படின்னு வந்த உடனே அவர் கொஞ்சம் பயந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கைது பண்ணின உடனே இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நாங்க வந்து கருணாநிதியினுடைய பேரன், நாங்க வந்து மிசாவை பார்த்திருக்கிறோம், நாங்க வந்து சிறைக்கு பயந்தவர்கள் அல்ல, சிறைச்சாலையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியாச்சு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய தன்னம்பிக்கை குலைஞ்சு போயிடும். பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி. அது ஸ்டாலினுக்கும் வரும், கருணாநிதிக்கும் வந்தது, இவருக்கும் வரப்போகுது, வந்திருக்கு. அந்த ஒரு காரணம். ஆனா இதுக்காகவெல்லாம் அவருடைய அந்த பேசிக் அந்த பிறவி குணம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது மாறுமா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு காரணம் வந்து விவேகம் என்பது எல்லோருக்கும் வராது. எப்படி ராகுல் காந்தி வந்து தான் என்ன பண்றோம், என்ன பேசுறோம், நம்ம பேசுறதுனால நம்மளுடைய கட்சிக்கு பலமாகுதா, நம்மளையே வந்து எல்லாரும் கேலி பேசுறாங்களா அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாம இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. 20 வருஷம் ஆச்சு. 2004ல இருந்து 2026 22 வருஷமா இன்னும் அவர் வந்து அந்த விவேகம் அவருக்கு வரல அப்படின்னு சொன்னா, அதே மாதிரிதான் அதே மோல்டுல தான் உதயநிதி தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதயநிதி மாற மாட்டாரு.
மார்க்கண்டேயன் மாறி விடுவார். இப்ப நீங்க ராகுல் காந்திய பத்தி சொன்னீங்க. இப்ப என்னன்னா ராகுல் காந்தி வந்து எத்தனால் கலந்த பெட்ரோல், அத வந்து ஒரு ஒரு பிரச்சனையா நெறைய வீடியோ எடுத்து போட்டு ஆக்சுவலா அவர் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு வராரு. அதே சமயத்துல சசி தரூர் காங்கிரஸ்லயே இருக்கிறவர். காங்கிரஸோட புரொடெஸ்ட் வந்து சிஜேபியோட காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட புரொடெஸ்ட் அளவுக்கு மக்களால பேசப்படல அப்படின்னு காங்கிரஸ்குள்ளேயே இருந்துட்டு காங்கிரஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கிரெடிட்ட குடுக்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, இது 2மே வேற வேற விஷயம். நீங்க வந்து நீங்க ராகுல் காந்தியை பேசிட்டு விட்டுருக்கலாம். அவருக்கு பிட் நாயர் சசி தரூர் பத்தி நீங்க பேசுறீங்க, ரொம்ப தப்பு. நான் 2க்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். E20 பெட்ரோல் அப்படிங்கிறது எத்தனால் 20% கலந்த பெட்ரோல். இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் சொல்றாங்க இது வந்து வெஹிக்கிளினுடைய கார்பரேட்டரை டேமேஜ் பண்ணிடும், இன்ஜினை டேமேஜ் பண்ணிடும், பிஸ்டன் டேமேஜ் பண்ணிடும், ஸ்பார்க் பிளக்ல வந்து கறி பிடிச்சிக்கும், என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்கு. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க, மைலேஜ் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்கு. சரி, ஸோ இவர் என்ன பண்றாரு, இந்த அந்த அந்த எஸ்யூவை ஓபன் பண்ணும்போது அதுல E20 அப்படின்னு இருக்கு. அப்போ காம்ப்ளைண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது E20 பெட்ரோல் காம்ப்ளைண்ட், E20 பெட்ரோல் நான் காம்ப்ளைண்ட். என்னுடைய வண்டி பெட்ரோல் வண்டி சார், அதை நான் வந்து E20 போட்டே சொன்னேன்னா சரியா? அதுக்குன்னு சில டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான கார் தான் அது போட முடியும். ஸோ இவரு தான் என்னத்த பேசுறோம், நம்ம பேசுறதுனால நம்மளுடைய மேட்டர் கரெக்டா கன்வின்சிங்கா மக்களை போய் சேர்றதா அப்படிங்கிறது கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இப்போ அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இவர்கள் வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது E20 பெட்ரோல் வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறவரே E20 பெட்ரோல், அப்புறம் ஏன் நீங்க E20 கார் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இதுக்கு முன்னாள் செஷன்ல நம்ம சொன்ன மாதிரி தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாம, அதனுடைய பின்விளைவுகள் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாம ராகுல் காந்தி ஒரு முதிர்ச்சியற்ற தலைவராக இருக்கிறார், அதே பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல E20 பெட்ரோல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, நம்மளுடைய நேர்களுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, E20 பெட்ரோலை வந்து நிதின் கட்கரி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய பையனுக்கு வந்து இப்ப எத்தனால் ஃபேக்டரி இருக்கு நாக்பூர்ல. அந்த ஃபேக்டரிக்கு பிசினஸ் கொண்டு வரணுங்கிறதுனால தான் ஆல் இண்டியால இருக்கிற இவ்வளவு பெட்ரோல் கோடிக்கணக்கில் இருக்கிற வண்டிகளுக்கு எல்லாம் நீங்க வந்து பெட்ரோல்ல வந்து எத்தனால் போடுன்னு சொல்றாரு, அதுக்கு மோடி வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காங்கிரஸ்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஃபேக்டரி இருக்கு நாக்பூர்ல, எத்தனால் ஃபேக்டரி இருக்கு. அவருக்கு வந்து சுகர் ஃபேக்டரி இருக்கு, அதை எத்தனால் பண்றாங்க. எத்தனால் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காகவும் மத்திய இதுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அந்த சாராயம் அது மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம், ஸ்பிரிட்ஸ்க்கெல்லாம், இண்டஸ்ட்ரியல் ஸ்பிரிட்ஸ் அது யூஸ் பண்றாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், அவங்களுடைய ஃபேக்டரியில இருக்கிறது நம்ம நாட்டின் மொத்த எத்தனால் உற்பத்தியில 1% கூட கிடையாது. அவ்வளவு எத்தனால் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல காங்கிரஸ்காரன் கூட இருப்பான், டிஎம்கே காரன் கூட இருப்பான், நம்மளுக்கு தெரியாது. 2005ல மணிசங்கர் ஐயர் மயிலாடுதுறை எம்பி அங்க வந்து பெட்ரோலியம் மினிஸ்டரா இருக்காரு, காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசு. அதுல பாராளுமன்றத்துல புளோர்ல எழுந்து என்ன பேசுறாரு தெரியுமா, எங்களுடைய அரசு பெட்ரோல்ல எத்தனால் கலக்க போகுது, இது ஒரு புதிய நடவடிக்கை, பெட்ரோலுடைய இறக்குமதியை குறைப்பதற்காக நடவடிக்கை. இந்த நடவடிக்கையினால கரும்பு சாகுபடியாளர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும், சர்க்கரை ஆலைகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. கூட என்ன சொல்றாரு தெரியுமா, 10% இல்ல 20% ஆக்குவோம், 30% ஆக்குவோம், அப்புறம் 50% வரை ஆக்குவோம் அப்படின்னு அன்னைக்கு ஃப்ளோர்ல சொல்லிருக்காரு. பாராளுமன்றத்துல ஃப்ளோர்ல பேசின பேச்சு சார் இது. இன்னைக்கு வந்து அந்த வீடியோ போய்கிட்டு இருக்கு, போய் பாருங்க நீங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி மக்களை ஏமாற்றியதா அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த காலத்துல கூடவே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க வந்து இனிமே சாராயம் குடிக்கிறத கம்மி பண்ணிக்கங்க, ஏன்னா நம்ம நாட்டுல இருக்கிற எத்தனால் உற்பத்தி மொத்தமாவே சாராயத்துக்கு தான் போகுது, நீங்க சாராயம் குடிக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பெட்ரோல்ல நாங்க கலந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இது வந்து காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த திட்டம், அவங்களால எதையுமே செயல்படுத்த முடியல.
பைனான்சியல் இன்க்ளூஷன் செயல்படுத்த முடியல, பிடிஎஸ் ரீவேம்ப் செயல்படுத்த முடியல, ஓஆர்ஓபி செயல்படுத்த முடியல, டிஃபென்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங் செயல்படுத்த முடியல, ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறது செயல்படுத்த முடியல, ஒண்ணுமே செயல்படுத்த முடியல. ஆனா இவங்க அதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி அவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சசி தரூர் பத்தி நீங்க கேட்டீங்க. சசி தரூர் வந்து அந்த ஐநா சபையினால் நடத்தப்படுகிற அந்த மாணவர் அமைப்புங்கிறது இந்தியாவில் இருக்கு. அந்த 15th செஷன்ல ஒரு 2 days பேக் தான் மோகன் பகவத் பேசிட்டு வந்தாரு. ரொம்ப பிரமாதமா பேசிட்டு வந்தாரு. அதாவது இளைஞர்களோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத அந்த அதனுடைய முக்கியத்துவம். ரைட்டு. சசி தரூரும் இளைஞர் கிடையாது. அவருக்கு 77 வயசு. யாருக்கு? மோகன் பகவத்துக்கு. இவருக்கு 75 76 வயசு ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் இவர் அங்க போய் பேசுறாரு. பியூட்டிஃபுல்லா பேசுறாரு. அதுல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரிஷப் ஷா அப்படிங்கிற பையன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அவன் வந்து யார் முன்னால இருந்தாலும் சரி, அவன் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் ரொம்ப சரளமா பேசக்கூடிய ஒரு மனுஷன். சின்ன பையன். யார் முன்னால உட்கார்ந்து இருந்தாலும் அவருக்கு கரெக்டா செக்மேட் பண்ணக்கூடிய ஒரு மாணவன். அவர் வந்து என்ன சொல்றாரு, இவர் வந்து பேசிக்கிட்டே போறாரு. இந்த மாதிரி ஜந்தர் மந்தர் போராட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சி எப்படியோ பண்ணி போனாங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்போ அந்த பையன் இன்டர்ட் பண்றான். அதாவது அப்படின்னா நீங்க வந்து ராகுல் காந்தியுடைய போராட்டம் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கல. இட் டிட் நாட் ரிசோனேட் சோ வெல் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ஆமா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகுல் காந்தி அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது என்னது, இந்த ஜிப் டேக் இருக்குங்க. அதாவது நம்ம வந்து மாலுக்கு எல்லாம் போனோம்னு சொன்னா நம்ம ஹேண்ட்பேக் எல்லாம் டேக் போட்டு பாருங்க. அதெல்லாம் வந்து கையில இப்படி கையில கட்டிக்கிட்டு கைது பண்ண மாதிரி கையில கட்டிக்கிட்டு போனாங்க இல்லையா. அவரு பிரியங்கா காந்தி இன்னொரு ஒரு 10-20 பேர் இருந்தாங்க. ஒரு பெரிய போராட்டம் மாதிரி நடத்தாங்க. பிரதமருடைய வீட்டுக்கு முன்னாள். ரொம்ப தப்பான சமாச்சாரம் அது. ஏன்னா செக்யூரிட்டி லேப்ஸ். நாளைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்க தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அது போட்டோம். சோ அங்க போயிட்டு போராட்டம் நடத்தி கடைசியில அன்னைக்கு சாயங்காலமா அவங்க குண்டு கட்டா தூக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த போராட்டம் ஜந்தர் மந்தர்ல நடந்த அந்த மாணவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு குழுவினால், காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிறவர்களால் நடத்தப்பட்ட போராட்டம் ஏற்படுத்திய விளைவுகளை விட கம்மியா தான் இருந்தது. அதனுடைய தாக்கம் கம்மியா இருந்தது அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்றாரு. சசி தரூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து நம்ம குழுவிலேயே, அதாவது நம்ம காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு ஏகப்பட்ட அமைப்புகள், மேடைகள் இருந்த போதிலும் கூட எனக்கு அவற்றை பற்றி பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏன்? ஓப்பனா குற்றம் சாட்டி இருக்கிறார் தலைமையை. அதாவது காங்கிரஸ்க்கு எகென்ஸ்டா குற்றம் சாட்டினாருன்னு இப்போ அவங்க பேசுறாங்கல்ல, இதையும் சேர்த்து சொல்லணுமா? அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த அமைப்புகள்ல வந்து மாணவர்களை பத்தி, இளைஞர்களை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறார். அதனால மாணவர்களை நம்ம வந்து அகாமடேட் பண்ணணும். அவங்களுடைய பேச்சுக்கு நம்ம வந்து ஒரு வடிகாலம் அமையணும். அவங்கள வந்து அரசியல் நீரோட்டத்துல கலக்கணும்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதையே தான் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில பிரதமர் பண்றாரு. அன்னைக்கு அங்க போராட்டம் நடந்த அன்னைக்கே 11 மணி 57 நிமிஷம் ராத்திரி, நடுராத்திரி ஒரு செல்ஃபி வீடியோ ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பிரதமர் வந்து 8-9 செல்ஃபி வீடியோ போட்டாச்சு. சோ இது ஒரு விஷயம். அதாவது தன்னுடைய கட்சியை குறைத்து மதிப்பிடல. கட்சியில் இருக்கிற குற்றச்சாட்டு, கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவ்வளவுதான். கட்சி இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி இது நம்மளுடைய தப்பு தான், இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், இதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. ஆனா காங்கிரஸ் கட்சி இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் ஆட்டிடியூடு. உடனே ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்க, சசி தரூர் விலகுகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து எழுதின்னு வந்தேன். இட் டேக்ஸ் அ பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் இன்காம்பிட்டன்ஸ் அண்ட் மலைஸ் டு இன்டர்பிரட் இட் ஆஸ் திஸ் அப்படின்றாரு. அதாவது இந்த மாதிரி நான் வந்து கட்சியை விட்டு விலகுவேன், கட்சிக்கும் எனக்கும் ஆகவில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு காம்பினேஷன். ஒண்ணு கோம்போ இன்காம்பிட்டன்ஸ், திறமையின்மை, உங்களுக்கு திறமை கிடையாது. ரெண்டாவது உங்களுக்கு என் மேல காழ்ப்புணர்ச்சி. இந்த ரெண்டும் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நீங்க இந்த மாதிரி பேசிருக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. காங்கிரஸ் கட்சி தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான்.
வெரி குட், வெரி குட். மிக ரொம்ப அழகா விளக்கினீங்க. ரொம்ப நன்றி.